ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்போகிறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். குருஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி இந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பயிற்சி 5ஆம் இடத்தில் இருந்தார். கும்பத்தில் இருந்தவர் மார்ச் 6க்கு அப்புறம் மீனத்திற்கு செல்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். ரொம்ப புகழோடு பெயரோடு நிறைய சொத்துக்கள்லாம் சேர்த்து அப்படியே சேர்த்துட்டாலும் சனி பகவான் வந்து இந்த 2 வருஷமும் நான் என்னத்தை கண்டேன். சனி பகவான் சொத்து கொடுக்க வந்தார். கடந்த 2.5 வருஷத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்துல தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். இந்த 2.5 வருஷத்துல தான் உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். இதெல்லாம் இந்த 5ஆம் இடம் தான். பந்தயம், நிறைய பேர் பந்தயத்தில் ஜெயிச்சிருந்திருப்பீங்க இந்த 2.5 வருஷம். 6ஆம் இடத்திற்கு வருகிறார் பிருந்தா, இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு. ஸோ இந்த 6ஆம் இடம் என்பது என்னென்னா ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம்னு பேர். வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல சனி வந்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் எல்லாம் அவங்களா போயிடுவாங்க. நீங்கள் பெரிய ஹோம்ஒர்க்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதுவே போயிடும். அது காரணம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடம் என்பது சத்ருக்கள், சத்ரு இல்லாமல் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. ஓகே, 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன வேலைகளை தரார்? ஃபஸ்ட்டு விஷயமாக கடன் அடைக்கிறார். இந்த சனி பகவான் மட்டும்தான் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 5 கூடிய யோகாதிபதி, இன்பில்டாவே துலாத்துக்கு நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா அவர் யோகாதிபதி ஸ்தானத்தில் இருக்கார். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் வருகின்ற சனி பகவான் 3 பார்வை, 3, 7, 10 சனிக்கு 6, 7, 8 பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம், மாங்கல்ய பலம். 8ஆம் இடம் என்பது சொத்து, இதெல்லாம் பார்க்குறார். அப்போது ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் பார்க்குறார். சில பேர் அடிபட்டு வண்டியில் படுத்திருப்பீங்க, உடம்பு சரியில்லாமல் போய் படுத்திருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் சனி பகவான் மீட்சி தருகிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? இஎம்ஐ. 8ஆம் இடம் என்பது கடன், தாரித்ரியம்னு சொல்கிறது, வறுமை, இதெல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். நண்பர்களே, ஒரு தொழில் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு தொழில், நம்ம அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கிளையண்ட்டு வந்தால் தான், கிளையண்ட்டு கிடைச்சாதான், வாய்ப்பு இருந்தால் தான் அந்த தொழில் ரொட்டேஷன் ஆகும், அந்த தொழில் சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கும். கிளையண்ட் வர்றது நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? மெதுவாக அந்த சக்கரம் மெதுவாக சுத்த தொடங்கும், தடுமாற தொடங்கும், கடன் வாங்க தொடங்கும், நின்று போயிடும். கிளையண்ட் வருகை என்பது அவ்வளோ முக்கியம். நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணுங்கள், இழந்த பழ கடை வச்சா கூட கிளையண்ட் வந்தால் தான் அது விற்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போது கடன்களை தீர்க்க தொடங்குகிறார். அதான் முக்கியம். 8 தாரித்ரியம், இந்த வறுமை. இப்போ தொழில் நின்று போனவங்களுக்கெல்லாம், என் கம்பெனிலாம் மூடி 2 வருஷம் ஆச்சு சார் அப்படி ஒரு நீங்கள் ஃபைன் மார்னிங் ஒரு நாள் பெட்ரூம்லேருந்து எந்திரிச்சு வரீங்க, ஹாலில் ஒரே சத்தம். என்ன சத்தம்? உங்கள் ப்ரெஸ் ஓடிட்டுருக்கு, உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வந்து இப்போ தான்ப்பா ஒரு 2000 பத்திரிகைக்கு ஆர்டர் வந்ததுப்பா, உட்காந்து பத்திரிக்கை அடிக்கிறாங்க. நீங்கள் சாம்பிராணி செய்கிற பிஸ்னஸாக இருந்தால் புதுசாக ஒரு 5000 பேக்கெட் சாம்பிராணி ஆர்டர் வந்திருக்கு. யாரெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து உழைத்து முன்னுக்கு ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன தொழில் வேணால் செய்யுங்க. நீங்கள் ஒரு நெறியாளராக இருங்க, நீங்கள் ஒரு என்ன வேணால் வேலை செய்யுங்க. நீங்கள் இருக்கிற வேலையில் எல்லோரும் இன்வால்வ் பண்ணணும். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு சொல்லணும், நாளைக்கு காலையில் எனக்கு இந்த வேலை இருக்குது. அவங்க உங்களுக்கு சமைச்சு கொடுத்து ரெடி பண்ணி உங்களை ஒரு அந்த ஃபார்மில் அனுப்புவாங்க. விட்டு போகும்போதே அந்த வேலைக்கு நீ போகிற மைண்ட் செட்டில் அனுப்புவாங்க. போகணும், நல்லா பண்ணும் என்ன அப்படி சொல்லி அனுப்புவாங்க. அந்த சைக்காலஜியோடய நீங்கள் வேலைக்கு வருவீங்க. அதனால தான் நமக்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்ப சீக்கிரம் ஜெயித்தாங்க. நம்ம யாருக்கிட்டையும் பழகிறதும் இல்லை, நம்ம யாருக்கிட்டையும் சொல்கிறதும் இல்லை, நம்மளாம் மிகப்பெரிய ஆட்கள். அப்போ என்ன ஆகுது? நமக்கு ஆறுதல் சொல்லி அனுப்ப ஒரு ஜீவன் இல்லாமல் போயிடுது.
அதனால தான் நமக்கு நிறைய இடத்துல ஃபெயிலியர் வருது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது குடும்பமாக சேர்ந்து முன்னுக்குவாங்க. நீ சாம்பிராணி மிஷின் போடுறியா, நான் பேக்கெட் போடுறேன், நான் பொட்டலம் கட்டுறேன், நான் ஸ்டிக்கர் ஒட்டுறேன். பாருங்க பிஸ்னஸ் எவ்வளோ வேகமாக வருதுன்னு. ஒரு இடத்துல 3 மேன் பவர் வேலை. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். குடும்பமாக தொழிலாக செய்பவர்கள் நல்லா முன்னுக்கு வருவீங்க. அதனால தான் பழைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா பையன் அப்படியே ஒரு டீமாக அந்த 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 ஸ்தாபனம் அவங்க மட்டுமே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்தாபனத்தை அவங்க எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு 6. அப்போது அவர் அப்படியே 12 பார்க்குறாரு பிருந்தா, 7ஆம் பார்வையாக. 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன, 12ங்கிறது விரயஸ்தானம். இந்த தண்டத்துக்கு செலவான விஷயம்லாம் சரியாயிடும். எதுக்கு தேவையில்லாமல் ஒவ்வொரு தடவையும் ஓலா கார் போட்டு ஒவ்வொரு தடவையும் ரேப்பிடோ போட்டு இங்கேருந்து 500 ரூபாய் ஆகுது, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பைக்கே வாங்கிடலாம். இது கணக்கு பார்த்தா மாதம் 15,000 வருது, பைக்காக இருந்தால் 4,000 ரூபாய் இஎம்ஐயோட போயிடும். இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இப்படி நினைக்கிற ஆள் கிடையாது. நீங்கள் போர் அடித்தா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி ஆர்டரை போட்டு விட்டு சாப்பிட்ற ஆட்கள் நீங்கள். ஆனால் நீங்கள் என்னமோ திட்டமிடலாம் ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கே உங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். டைரிலாம் எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப யார் எப்போ உங்கள் கையில் இருக்கிற பணம் தேவையில்லாமல் தான் செலவாகுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் பணக்காரன் ஆயிடுவீங்க. 12ஆம் இடத்தை சனி பார்த்துட்டார். அடுத்து சனி 3 பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது முயற்சியை சனி பார்க்குறார். அப்போ முயற்சியில் மாபெரும் அடுத்த லெவல் மேலே கூட்டு போகிறார். இதெல்லாம் பண்ணுறார். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக கடனை அடைச்சி வறுமையை சரி பண்ணி தேவையில்லாத செலவை குறைச்சி முயற்சியை இன்க்ரீஸ் பண்ணி அவர் உங்கள் ஃபினான்சியல் ஸ்டெபிலைசேஷனுக்காகவே வர்றார். பொருளாதார மேம்பாடு, குடும்ப கடன் இவ்வளோ இருக்குது, இந்த வருஷம் அதில் பாதி வாசியாவது அடைச்சிடுவீங்க. இந்த எண்ணத்தை முதல்ல மைண்டில் வைங்க. கடனை அடைச்சாதான் வருமானம் வரும். இல்லைனா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், கடன் போயிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இறங்கி அடித்தா ஒரு 2 வருஷத்துல அந்த கடனை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் வர்றதுக்கு பேர் தான் வருமானம். இந்த பக்கம் சம்பாதிக்கிறீங்க, இந்த பக்கம் கடன் அடைக்கிறீங்க, இந்த பக்கம் எதுக்குடா வேலை செய்கிற, அது நமக்கே தெரில. துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் கடன் அடைக்க போறீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 100க்கு 100 மார்க் தரலாம். பிரமாதமா இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயர்கிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான். ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார், பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன, க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம், கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? இன்னும் சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார். அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு சொன்ன அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், போ வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, பொலிச்சொலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வரிசை வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க. காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா,
உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவாரப்பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்குறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல், இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல் இருக்குது. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி.